அண்ணா அண்ணி வணக்கம். நேற்று மாப்பிள்ளை பொம்மன்னு கூப்பிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் மாடலா இருக்கிறீர்கள், அதனால நாங்க ப்ரோன்னு கூப்பிடுறோம். சரியா? ரெண்டு பேருக்கும் வணக்கங்கள். நேற்றை விட இன்றைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன காரணம்? கல்யாணம் முடிஞ்சபடியாலையா? சரி, அண்ணாக்கு தெரியுது. விட்டுறா, நேட்ல இருந்து வளைச்சு வளைச்சு என்ன ஃப்ரீயா விடுறாங்களா? சுதந்திரம் இல்லாம இருக்கிறேன். அப்படியா? என்னன்னா பறிபோயிட்டா எல்லாம் ஃப்ரீடம் எல்லாம்? வியர்க்க வியர்க்க இப்படி ஒரு கல்யாணம் தேவையா அப்படின்னு தோணுதா? சரி, ஆனால் நான் பார்த்த மட்டும் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரேம் கொள்வதுக்கே ஒரு வீடு கட்ட வேணும். அவ்வளவு ஃப்ரேம் வந்திருக்கு. சரியா? அது ஒரு பெருமை தானே எங்களுக்கு, ஒவ்வொரு ஞாபகம் கொடுத்தது. சரி அக்கா, இன்றைக்கு அதை கதைக்க வேணும். நேற்றைய மாதிரி கடைசியில கதைக்காம இன்றைக்கு கதைக்க வேணும். சரியா? சரி பாப்போம் யாருக்கு வந்தான்னு சொல்லி. முதல்ல இன்றைய பதிவு திருமண வாழ்த்துக்கள், நேற்றைய திருமண பிந்திய வாழ்த்துக்கள். சரியே? நாங்கள் யார் சொல்லுங்க? நாங்கள் யார்? என்ன சர்ப்ரைஸ்? TND. அந்த டீயை விட்டுட்டீங்களே. சரி, அந்த எண்டி வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு, எண்டு வரைக்கும் அவ்வளவுமே காணும். ரைட், நாங்கள் TND சர்ப்ரைஸ் டெலிவரி. இன்னைக்கு நேற்று ஒரு மிக்கி, இன்னைக்கு ரெண்டு மிக்கி. ஏன்னா நேற்று அக்கா கவலைப்பட்டோம், அண்ணாக்கு மட்டும்தான் மிக்கி வந்தது, எனக்கு வேற ரெண்டு. சரியா? அதனாலதான் ரெண்டு கூட்டி வந்திருக்கோம். ரைட், நேற்று மாத்திர மாலை நாங்கள் பொறுக்கி கொண்டு வந்தாங்க. கலவா நேற்றையா மாலை? நேற்றையா மாலையா? மறந்துட்டீங்களா? புதுசு பரவாயில்லையா? சரி, இப்ப ரெண்டு பேரும் மாத்த போறீங்க. சரி, ஏன்னா நேற்று இன்னைக்கு கொடுத்து அனுப்பினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களால அந்த மாலையை மாத்த கொடுக்க முடியலையா, கவலைப்பட்டாங்க. அதனால இன்னைக்கு நாங்க மாத்திடுவோம். சரி, ரெண்டு பேரும் வேண்டுங்க. மாலையோ இருக்கா? மாலையை வேண்டுங்க. சரி, இப்ப தெரியுமா யார் ஃபர்ஸ்ட் போடுறேன்? சரி, அக்கா போட்டுருங்க. கையாடுங்க இருக்கா? சூப்பர். மாங்கல்யம் தந்துனா நேன மகசீசன சோசனா. சரி, நான் ஐயருக்கும் படிக்க போற மந்திரமேடி. ரைட், அப்ப அழகா இருக்கேன். ரைட், மாலைகள் கூட கூட அழகுகளும் கூடும். திஷ்டி போடுங்கடாப்பா எந்த ஆத்து. சரி, திஷ்டி களியட்டும். அப்படியே நிறைய கண்ணூர் உண்டைக்கு ரெண்டு பேர்லையும். சரி, இப்ப மாலையோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னால் மிக்கி இந்த பொக்கையை வேணும் கொண்டாண்ட. ரைட், இந்த பொக்கே வந்து போகுது அக்காக்கு போகுது. அதான் சரி. ரைட், அது வந்து ஒரு அழகான பூங்கொத்து, எல்லாமே ரோசா பூ. சரியா? அதான் சரி. வெரி குட். இப்ப என்னன்னா அண்ணா வந்துட்டு அக்காவுக்கு இன்னும் ப்ரொபோஸ் பண்ண இல்லையா? அதனால அக்கா எங்களோட ரகசியம் எடுத்து கவலைப்பட்டவா. தம்பி எப்படியாவது முட்டுக்கால இந்த மனுஷன் உட்கார பண்ணி எப்படியாவது இந்த பூவை கொடுக்க வச்சிருக்கேன்னு சொல்லி மிக்கி வந்து சாம்பல் காட்டும். என்னடா சபைக்கு உட்காந்துட்டு. ரைட், இப்ப அண்ணா அந்த பூவை வேணுங்க. முட்டுக்கால இருந்து நீங்க ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. செய்யதான் பண்ண வர வழி இல்ல. சரி, ஓகே, பரவாயில்லையா? ரைட். சரி, அண்ணா வந்துட்டு அக்காவுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டாரா? அதுவும் வந்து சொல்லலையா? என்னடா அப்பா இது? கொஞ்சம் சத்தமா எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்லணும். ஐ லவ் யூ அப்படி. அதையா சொல்லுங்க. நீங்க முட்டுக்கால உட்கார இல்ல சொல்லுங்க. ஐ லவ் யூ சொல்லுங்க. மைந்திரடா சத்தமா சொல்ல வேணும். ஐ லவ் யூ அப்படின்னு. ஒருக்கா ஒரே வாட்டி. என்னப்பா மாப்பிள்ளையும் பொம்பளையும் மாறி மாறி வைக்கப்பட்டா? சரி, மாப்பிள்ளையும் பொம்பளையும் ரெண்டு பேரும் போட்டிக்கு போட்டி வைக்கப்படுறீங்க. வெக்கம் நல்ல. சரியா? தொடரட்டும். வாழ்க்கையில மென்மேலும் பல செல்வங்கள் பெற்று வாழ வேணும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதை எடுங்க, அதை வாங்குவோம். ரைட், அடுத்ததை கொடுங்க. சரி, இப்ப இன்றைக்கும் வந்து உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் வந்துருக்கு. நான் நினைக்கிறேன் நேற்று ஏதோ கிஃப்ட் மாதிரி எடுத்து கொஞ்சம் அல்ல பண்ணி நிக்கிறேன் மாதிரி. இன்றைக்காவது சரியா எடுக்கிறீங்கன்னு பாப்போம். ரெண்டு உடுப்பு வந்தது, ஒன்று மாப்பிள்ளைக்கு ஒன்று பொம்பளைக்கு. சரியா? இன்றைக்காவது சரியா செலக்ட் பண்ணுவோம். சரி, வாங்க. ஆளுங்க ஒண்ணு பண்ணுங்க. அக்கா முக்கியங்களை வச்சிருக்கோம். நாங்கள் கிஃப்ட் பண்ணுவோம். சரி, இன்னைக்கு கொடுங்க. மிக்கி இப்படியே மாத்தக்கூடாது. மிக்கி பாவம் இல்ல அக்கா. சரி, ஓகே, சூப்பர். அடுத்த கிஃப்ட் கொடுங்க. சரி, சரியா நீங்க செலக்ட் பண்ணது? சரியா செலக்ட் பண்ணது?
சரியா? சரி உடைச்சு பாருங்க. உடைங்க. இன்னைக்கு சரியா எடுத்துட்டீங்க. வா, ஒரு வாட்டி தான் மிஸ் ஆகும். வா, அழகா இருக்கு. ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் கல்யாண நாள் வருமல்லோ, அதுக்கு இதை கட்டலாம் நினைக்கிறேன். என்ன ஏற்கனவே தாராளமா நிறைய வந்துட்டு விடுப்புகள். ரைட், சூப்பர். பிடிச்சிருக்கா கலர்லாம்? அண்ணாக்கு புழு தான் பிடிக்க முடியும். நீங்க போட்டுக்கிற கோட் ஷூட்டும் புழு தான். முன்னாள் காதலி மாதிரியே கிடைக்கிறீங்க. சரி, ஓகே, சூப்பர். அது அண்ணாக்கு எது போட்டாலும் அழகு. ஆண்கள் அழகு, பெண்கள் வர்ணிப்பதில் அவ்வளவுதான். அன்னைக்கு மரம் பிடிக்குமே. சரி, இனிமேல் மாத்த வேண்டியதான். அண்ணாக்கு புழுங்க அரிசி பிடிக்க மாட்டா, அன்னைக்கு சம்பா அரிசி பிடிக்க மாட்டா, நீ சம்பா அரிசி அண்ணாக்கு பிடிக்கும். என்ன அவ சமைச்சு போறோம் சாப்பிடணும். என்ன நீ நல்ல சிரிப்பு ஒன்று ரெண்டு பேருக்கு. இந்த சிரிப்பு எப்படி இருக்கட்டும். ரைட், உங்களை பாக்குறப்போ எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்ததை கொடுத்துருங்க கிஃப்ட். அடுத்த கிஃப்ட் யார் வச்சுக்கிறது? இன்னைக்கு எங்க கிஃப்ட் உடச்சு போட்டீங்களா? அதுக்கு உங்களுக்கு அழகு இருக்காது, அவருக்கு தான் அழகு இருக்கு. கொடுத்துருவோம். சரி, கொடுங்க நிறைய கொடுங்க. நேரம் போகுது, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் போடுறதுக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து வேணும். இன்னைக்கு ஒரு வாட்டி மாத்திரம் கடற்கரை சோறு இல்ல தரமாட்டாங்க. கொடுத்துருக்கு. ரைட், சூப்பர். என்ன இருக்கு கேசமா? உள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? என்ன இந்த வருங்கால குழந்தைக்கு கிளி கட்டி கொடுத்துருப்பாங்க மாதிரியே கிளிக்க பாக்குறீங்க. அது கிளி கட்டி இல்ல, மணி கூட இருக்குமா? ஓபன் பண்ணி பாருங்க பாப்போம். என்ன இருக்கு பாப்போம். வா, ஒரு கப்பிள்ஸ் வாட்ச் வந்திருக்கு. ரெண்டு பேரும் எல்லாம் சோடியா வருது. நீங்களும் அழகான ஜோடி தானே, எல்லாம் சோடியா வருது. இந்த பிரேம லாஸ்டா கொடுப்போம், சரியா? ஏன்னா அதுல மேபி பேர்கள் இருக்கலாம், ஊர்கள் இருக்கலாம், கொட்டழுத்துல இருக்கும் பாட்டுகள் எல்லாம் போடப்பட்டு, அதனால லாஸ்டாவே தாரம். இப்ப நீங்க சொல்ல வேணும் யார் கொடுத்தது அப்படின்னு சொன்னா நாங்களும் பிரேம கொடுத்துட்டு அப்படியே போய் சாப்பிட்டு இல்லைங்க பறந்துடுவோம். நேற்று நாங்கெல்லாம் கொடுத்து நாங்கள் வீடியோ பாக்குறீங்களா? அதான் பார்த்தேன், விளைஞ்சு போச்சு. சரி, மிக்கிதான் கொடுத்துச்சு. ஆனா கொடுக்க சொன்னாங்க யாருன்னு சொல்ல வேண்டும். பின்னாடி இருந்து இந்த வேலை யார் பார்த்திருப்பீங்க? என்ன விளங்கல? எந்த இடத்துல இருந்து வந்தது? இங்க இருந்து தான் வந்துச்சு. இங்க உள்ளவங்க கொடுத்துருப்பேன்னு சொல்றீங்களா? மேபி அவங்க இங்க வர முடியாம இருந்தா என்ன செய்யறது? அவங்களுக்கு இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தா என்ன செய்யறது? இங்க இருந்தா நான் இங்க இருந்தா கிட்ட வாங்கிட்டு வரோம். அதான் சொன்னோம். ஏன் பொம்பளை கதைக்கிறீங்க? இல்ல உங்களோட குரலையே கேட்கிறேன். இல்ல நான் வந்ததுல இருந்து நானும் கொஞ்சம் முயற்சி பண்றேன். கதைங்க ஏதாவது. என்னப்பா சத்தத்தை காண இல்ல? சரி, ஓகே, சொல்லுங்க. யாரண்டு யாரா இருக்கு? வேணா இன்னொரு குழுதாரன் கொடுத்தது பொடியெல்லாம் கொடுத்தோம். ஓ, இதுல எட்டி பார்த்து கொண்டு இருக்கலாம். ஐம்பத்தேழு ஏரியா போடுது. சரி, அதுல யாருன்னு சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு தெரியாது, 57 பொடியலான்னு தெரியாது. யாருன்னு பேர் சொல்லுங்க. 4 மணி வரைக்கும். ஓ, 4 பேரை காணையில. அவையில யாருக்கு பண்றீங்களா? சொல்லுங்க பேரு. பேர் சொல்லுங்க பாபு. கேக்கல. காஜி வேற 4 பேரும் மில்லில. காஜி, பிரவீன், ஏசிபி, திவ்யன். அது ஜேசிபி என்றது என்னது? அது பேரா? அது பெரிய வண்டி ஆச்சு. பட்ட பேரா பேரா? பட்ட பெயர். ஆனா நல்லா தான் இருக்கு ஏசிபி. சரி, அவையில கொடுத்துட்டு பண்றீங்க. ஒரு கவிதை ஒன்று இருக்கு எங்கள்கிட்ட. விடுதும் காணல. அப்ப தேடி இருக்கீங்க நீங்க. என்னடா முடியும்? சரி, நான் ஒரு கவிதை ஒன்று இருக்கேன்னா இந்த கவிதையை வாசிக்கிறேன். நீங்க அதை வச்சு வேணா கண்டுபிடிக்கலாம். வரேன். சரி,
இதுல வந்து ஒரு அழகான கவிதை போடப்பட்டிருக்கு. எங்கே எப்போது ஆரம்பித்தோம் யோசித்தாலும் நினைவில் இல்லை. இரத்த சொந்தமா என கேட்டால் அதுவும் இல்லை. எதுவும் இல்லா உறவு இது, ஆனால் எல்லாவற்றையும் விட ஆழமானது. இன்பம் துன்பம் எது வந்த போதும் அண்ணனிற்கு அண்ணனாக, இனிய தோழனாக, ஏன் சில தருணங்களிலே தந்தையாக இருக்கும் நம் அண்ணனோடு இப்போது அண்ணியும் இணைகிறார். அண்ணா மீது அண்ணியும், அண்ணி மீது அண்ணாவும் வைத்திருக்கும் பாசமும் அன்பும் மகிழ்ச்சியும் என்றும் தொடர வேண்டும். இவர்கள் எப்போதும் அன்பென்றும் குறையாது ஆயுட்காலம் முழுதும் இல்வாழ்க்கையிலே இனிமையோடும் ஈடுபாடு கொண்டும் உண்மையான புரிதலோடும் ஊழல் சில கண்டாலும் என்றும் விட்டு விலகாது மிகவும் சந்தோஷமாக வாழ தம்பிகளினுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சொல்லுங்க யாருன்னு, யாரப்ப சரியா? யார் என்று சொன்னார் உங்களுடைய பிரவீன் தனு ஜேசிபி. சரியா? அவங்க தான் பண்ணது. சரியா? ரைட். இந்த பிரேம் மாத்திரமா படச்சிருங்க. வணக்கம். ஜேசிபி அண்ணையும் தனமும் பிரேமி தம்பி வாவ், நீங்க சொன்ன மாதிரி 57 தான். சரி, ஹாப்பி மேரிட் லைஃப் என்று போடப்பட்டு நேற்று எடுத்த புகைப்படத்தை சுட சுட கொடுத்து விட்டுருக்கணும். அதுல நிக்கிறவங்க 2 பேரும். சரி, உறவுகள்ல வந்து ஒவ்வொரு உறவுகள் இருக்கு. தம்பி, அண்ணன், தந்தை, சித்தப்பா, பெரியப்பான்னு சொல்லி. ஆனால் ஒரு நட்பாக பழகக்கூடிய அண்ணன் கிடைக்கிறது பெரிய வரம். சரியா? அதுலயும் தந்தைக்கு தந்தையாக, அண்ணனுக்கு அண்ணனாக, இனி அன்னைக்கும் பொறுத்து இருக்கு. அம்மான்னு சொல்லுவானுகள், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நடந்து. ரைட், வாழ்த்துக்கள். அன்பான உறவுகள் கிடைச்சிருக்கு, சகோதரர்கள் கிடைச்சிருக்கு. ரைட், நமக்கெல்லாம் கல்யாணம் தான் அப்படி வருவாங்கன்னு தெரியாது. சரி, அந்த அளவுக்கு உறவுகளை சேர்த்துக்கிறீங்க, அதுதான் வேணும் எங்களுக்கு. சரியா? இதுதான் பெரிய சொத்து. ரைட், என்ன சொல்ல போறீங்க கொடுத்தவங்களுக்கு? இந்த பக்கத்துல நிக்கிறான் ஒரு இறங்கி அணைச்சு நரக்கெல்லாம் உடைச்சு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. ரைட், எப்பயுமே இந்த உறவுகள் அன்புகள் நீடிக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.